ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகத்திக்கீரை சாம்பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப்பு பருப்பு நான் முதல்ல ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். இதுல நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே சாம்பாருக்கு எல்லாம் பருப்பு தனியாலாம் வேக வைக்க மாட்டேன். கொஞ்சம் சிம்பிளா ஸ்பீடா பண்ணணும், கேஸ் கன்சியூம் பண்ணணும்ன்றதுக்காக தான். இப்போ அந்த துவரம் பருப்புல தண்ணி ஊத்திட்டேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட இல்ல, அதனால பெரிய வெங்காயம். 2 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 2 மிளகாய் போட்டுக்கிறேன். இதுலயே மஞ்சள் பொடி, எங்க வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடிங்க, அதுவும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. சீக்கிரமா வெந்துரும், நல்லா குழஞ்சி. இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் போட்டா போதும். சாதத்துக்கு எவ்வளவு விசில் போயிடுமோ அந்த அளவுக்கு போட்டா போதும். விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசிலுக்கு வெயிட் பண்ணுங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகத்திக்கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதை நல்லா பொடியா அரிஞ்சு இதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம். இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அகத்திக்கீரையை நம்ம இந்த சாம்பார்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சோண்டு புளி தண்ணி, அது அந்த கசப்பு தண்ணி அடங்கிறதுக்காக தான் கொஞ்சமா புளி தண்ணி, நான் நீர் புளிப்பு தான் ஊத்திருக்கேன். அதை ஊத்திட்டு அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயும் ஜீரகமும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சாச்சு குழம்பு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தாளிச்சு கொட்டி இறங்கிக்கோங்க. அகத்திக்கீரை சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுல அசிடிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா கம்மி பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.